everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிரசம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? தேவையான பொருள்: 1 கப் பச்சரிசி, 1/2 கப் வெல்லம், சுக்கு, ஏலக்காய் பொடி, எண்ணெய், நெய். இப்போ அரிசியை தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வைக்கணும். கடையிலேருந்து வாங்கும் போது மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. 1 கப் அளவுக்கு அரிசியை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஃபில்டர் பண்ண பிறகு இதை ஒரு கிளாத்தில் கொட்டி காய வச்சிடலாம். ஒரு காட்டன் துணியில் கொட்டி நல்லா பரப்பி விட்டு காய வச்சுருங்க. ஃபேன் காற்றுலேயே காஞ்சா போதும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் காஞ்ச பிறகு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஈரம் போய் லைட்டாக அரிசி ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த பதம் போதும். இதை மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அரைச்சதை நம்ம சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் அதிகமாக அரிசி ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. நான் கம்மியாக செஞ்சதால் இதை மிக்ஸிலே அரைச்சி சலிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அதிரசத்துக்கான மாவு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. கடையிலேருந்து வாங்கும் போது பாகு வெல்லம்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கணும். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் வெல்லம் போட்டாலே போதுமானது. இதை நல்லா கரைச்சி விட்டுருங்க. கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா உடச்சி கரைச்சி விட்டுருங்க. இப்போ கரைச்ச பிறகு இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் கல்லெல்லாம் இருக்கும், அதனால் இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம். ஃபில்ட்ரு பண்ணி கொதிக்க வைக்கணும். இது நல்லா கொதி வந்த பிறகு இதில் ஏலக்காய் தூளும் அடுத்து ஒரு சிட்டிகை அளவுக்கு சுக்கு பொடியும் சேர்த்துக்கிறோம். இது சேர்த்தா ஜீரணத்துக்கு உதவும், அதனால் இது சேர்த்துக்கிறோம். இது சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பாகு பதம் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சமாக வெல்லம் எடுத்து தண்ணியில் விட்டு பார்க்கணும். தண்ணியில் விடும்போது அது உருண்டையாக உருட்ட முடிஞ்சதுன்னா அதான் கரெக்டான பதம். இப்போ நான் எடுத்து பார்க்குறேன், இது எனக்கு கையில் வரல, கரைஞ்சிடுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இப்போ நெக்ஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு செக் பண்ண போது தண்ணியில் விட்டு உருட்ட போது எனக்கு அழகாக உருட்டையாக எடுக்க முடிஞ்சுது. வெல்லம் தண்ணியில் கரைஞ்சும் போகலை, அதே நேரம் எனக்கு கையில் எடுக்கவும் முடிஞ்சுது, உருட்டவும் முடிஞ்சுது. நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. இதுதான் கரெக்டான பாகு பதம். இப்போது வெல்லத்தை இறக்கிட்டு இதில் நம்ம மாவை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மொத்தமாக கொட்டி கலர வேண்டாம். இதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போது நல்லா கெட்டியாகிடும். இப்போது இதில் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. ஏன்னா இது ஆறின பிறகு நல்லா இருக்கும். இப்போது அதிரச மாவை ஒரு நாள் கழித்து செக் பண்ணி பார்க்குறோம். இதை நீங்கள் 2 நாள் இல்லை 4 நாள் கழித்து கூட செய்யலாம். சூப்பராக இருக்கும். நான் ஒரு நாள் கழித்து செக் பண்ணி பார்க்கும்போது மாவு நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த பதத்தில் இருந்தால் தான் மாவு நமக்கு அதிரசம் தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி உருண்டை பிடிச்சா கரெக்டாக நிற்கணும். இதை ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம், வெளியிலே வைக்கலாம். ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்த இந்த அதிரச மாவை உருண்டியாக்கி இதில் வச்சு எப்படி தட்டி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அண்ட் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் உள்ளே வேகாது, தின்னாக இருந்தால் கிறிஸ்பியாக ஆகிடும், உடஞ்சிரும் போயிடும். அதனால் இந்த அளவுக்கு திட்டமான அளவுக்கு செஞ்சுக்கோங்க. இப்போது இதை நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். ரெடி ஆகிடுச்சு. ரவுண்டாக தட்டி எடுத்தாச்சு. இதை நீங்கள் எடுத்திங்கன்னா அழகாக கையிலே வந்துடும். ஏன்னா நம்ம எண்ணெய் தடவிக்கிறதால. இப்போ எண்ணெய் சூடான பிறகு இதை ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதை லோ மீடியமில் வச்சுட்டு அப்புறம் அதிரசம் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் அதிரசம் போட்டோன்னே அது உப்பி வரும். அது மேலே கொஞ்சம் எண்ணெய் இந்த மாதிரி தெளித்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அழகாக பூரி மாதிரி உப்பி வரும். கொஞ்ச நேரத்தில் இதை திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா வேகும் போது நல்லா பூரி மாதிரி அழகாக ரவுண்டாக உப்பி வந்துடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், இல்லைனா தீஞ்சிரும் அண்ட் உள்ளே வேகாது. இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இது வெந்த பிறகு இதை எடுத்து நம்ம எண்ணெய் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த கட்டை இருந்தால் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் இந்த கரண்டியை வச்சு இப்படி 2 பக்கம் அழுத்தினாலே போதும். எக்ஸஸ் ஆயிலெலாம் வெளில வந்துடும். ரொம்ப அழுத்த வேணால், கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும். இப்போ நம்ம அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு கிறிஸ்பியாக இருக்கும், ஆறின பிறகு நல்லா சாஃப்டாகிடும். சூப்பராக இருக்கும். இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.